ஹலோ கைஸ், மீண்டும் சந்திப்பது மகிழ்ச்சி. நான் சக்திவேல் பேசுகிறேன். எங்கள் அம்மா கூட இருக்காங்க. இன்றைக்கி சைதாப்பேட்டையில் இருக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் காலேஜ், ஃபேமஸான ஸ்போர்ட்ஸ் காலேஜ் YMCA ஸ்போர்ட்ஸ் காலேஜு, அதே மாதிரி பக்கத்தில் ஸ்கூலும் இருக்குது. இன்றைக்கி அங்கே புக் ஃபேர் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, புத்தக கண்காட்சி. அங்கே நாங்கள் போயிருந்தோம். நான், என் அம்மா, அப்பா, அண்ணா. எனக்கு என் அண்ணனுக்கெலாம் ஐடி கார்டு எடுத்துகிட்டு போனோம். அதனால ஃப்ரீ. அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் டிக்கெட்டு. புக் ஃபேரில் நல்லா இருந்துச்சு. என் அண்ணனுக்கு ஒரு 2 புக்கு வாங்கிக்கிறாங்க, சைக்காலஜி, ஹிஸ்ட்ரி புக்கு. அப்புறம் என் தங்கச்சிக்கு யூகேஜி படிக்கிறதுனால ABCD அந்த மாதிரி புக்ஸ் வாங்கியிருக்கோம். நல்லா பெருசாக இருந்துச்சு. 8 வாசல். அது திருவள்ளுவர், ஔவையார் அந்த மாதிரி பேர்லாம் போட்டு இருந்தது. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். என் சார்பா ஹாப்பி நியூ இயர் 2025. நியூ இயர் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சந்திப்பது மகிழ்ச்சி. ஹாப்பி நியூ இயர் 2025. தம்பி சொன்ன மாதிரி புக் ஃபேருக்கு தான் போயிருந்தோம் இன்றைக்கி. முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மதியம் போல் கிளம்பி புக் ஃபேருக்கு போயிட்டு நல்லா புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் போகும்போது கொஞ்சம் கூட்டம் மீடியமாக தான் இருந்துச்சு, நல்லா பார்த்தோம். அப்புறம் புக் ஃபேர்லேயே கைவினை பொருட்களுக்கான கண்காட்சியும் போட்டிருந்தாங்க. அது மாநிலம் வாரியாகவும் இருந்தது, மாவட்ட வாரியாகவும் இருந்தது. ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, அஸ்ஸாம், நம்ம வேலூர், அப்புறம் ராணிப்பேட்டை, கரூர், சேலம், அந்த மாதிரி கைவினை பொருட்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் நண்டனத்துலேருந்து கிண்டி வரையும் மெட்ரோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணோம். மெட்ரோ ட்ரெயினில் தம்பி வீடியோ எடுத்தான், நல்லா ஃபன் பண்ணான், நல்லா இருந்தது. மெட்ரோ ட்ரெயின் வீடியோ தான் அவன் படுக்க எடுத்துகிட்டே இருந்தான். கீழே பூமி கடியில் வருதுமா, இப்போ சைதாப்பேட்டை வந்தோடனே சின்னமலை வந்தோடனே பூமிக்கு மேலே வருது, கிண்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். இந்த மாதிரி மெட்ரோ ட்ரெயினில் அந்த பிளாஸ்டிக் காயின் தரது பதிலாக நம்ம வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க. அந்த மெசேஜ் ஸ்கேன் பண்ணாவே நம்ம அழகாக வெளியே வரத்துக்கும் உள்ளே போகிறதுக்கும் இன்னும் அவுட்டும் ஈஸியாக இருக்குது. பிளாஸ்டிக் காயின்னா அது பத்திரமா சேஃப்டியாக வச்சுக்கணும். அந்த தொந்தரவு இல்லாமல் இருந்துச்சு. இந்த முறை நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க டெக்னாலஜியை. அனௌன்ஸ்மெண்ட்டும் டிஸ்பிளேவும் கரெக்டாக வருது ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்பிளே தமிழ்லேயே வருது. அனௌன்ஸ்மெண்ட்டும் எந்த பக்கம் கேட் திறக்குது, என்ன ஸ்டேஷன் வருது, அதெல்லாம் நல்லா இருக்குது. அது தெரிஞ்சது. அப்போ திருக்குறள்லாம் கூட போட்டிருந்தாங்க, மெட்ரோ ட்ரெயினில் எழுதி போட்டிருந்தாங்க. பஸ்ஸில் எல்லாம் போட்டிருப்பாங்களா, அது மாதிரி 2 பக்கமும் நல்லா இருந்துச்சு. என் பையன் நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தான், வீடியோலாம் எடுத்துக்கிட்டு. மெட்ரோ ட்ரெயின் கிளம்பும் போது எல்லாம் கூட வீடியோ எடுத்துகிட்டு நல்லா பாய் காட்டுங்க மாடெலாம் சொல்லிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தால் நல்லா. மெட்ரோ ட்ரெயினில் ஒரு 5 மினிட்ஸ் ஜேர்னி தான், ஆனாலுமே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் நியூ இயர் ஃபஸ்ட் டேவை நல்லபடியாக என்ஜாய் பண்ணுவோம். நீங்களாமும் நல்லபடியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இந்த 2025 எல்லாேருக்கும் நல்ல வருஷமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரிப்ஷன் 1-2 இன்க்ரீஸ் ஆகுது, ஹாப்பியாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி ட்ரெயின் மூவ் ஆகிறதெல்லாம் கூட எடுத்துகிட்டு இருந்தோம். பாயெலாம் காட்ட சொல்லி என்ன நாங்கள் பாயெலாம் காட்டோம். ட்ரெயினுக்கு காமெடியாக இருந்தது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளர்க.